வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பெருந்துறையில் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌன். முதல்ல விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் இருக்கிற விஜயமங்கலம் டோல்கேட் கிட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டதும் ஃபஸ்ட்டு அவர் நம்ம ஈரோட்டுக்கே பெருமை என்ன, மஞ்சள். அந்த மஞ்சள் மாநகரத்தை பாராட்டி, மஞ்சள் தான் எந்த ஒரு காரியத்தை துவங்குறக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். தாய்மார்கள் கோயிலுக்கு போகிறனா கூட மஞ்சள் புடவை உடுத்திட்டு தான் போய் வேண்டிக்குவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பெருமைக்குரிய மஞ்சள் விளையிற ஊர் ஈரோடு அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சளோட பெருமையை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுலே பெருமை வாய்ந்த காளிங்கராயன் அணை, காளிங்கராயன் அவர்கள் அந்த அணையை எப்படி கட்டினார், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், காசு இல்லாமையும் மக்களுக்காக இதை செய்யணும்னு செஞ்சது, அதை பற்றிலாம் பெருமை சொல்லிட்டு, ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு அதை பற்றி கதை சொல்லி அப்படி பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இந்த பாழாப்போன டிஎம்கே வெறும் கதை மட்டும்தான் சொல்லும். அட்லீஸ்ட் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கூட இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், நிறைய விவசாய மக்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தண்ணி நிறைய விவசாய நிலங்களுக்கு தண்ணி பாய்ச்சறது அதிகப்படுத்தியிருக்கலாம், ஒரு நன்மை பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம், எங்கள் வரலாறு இப்படி நல்லா சொல்லியிருந்தா அது ஒரு பெருமைக்குரிய அரசாக இருந்திருக்கும். அதையெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, வெறும் கதை மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட காளிங்கராயன் அவர்களுக்கு வணக்கத்தை வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மண்ணின் பெருமை பெரியாரை பற்றி பேசினார். பெரியார் அவர்கள் மதச்சார்பற்ற கொள்கை, எல்லாரும் ஒன்று அப்படின்னு கொண்டு வர கொள்கை, இதையெல்லாம் பின்பற்றி எப்படி அவரை ஃபாலோ பண்ணி எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள்லாம் கட்சி நடத்திட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவர்களை பின்தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் அதை பின்பற்றி தான் வருவோம். ஒரு தலைவரை முன்னோடியாக எடுத்து அவரை பின்பற்றுறதுக்கு இவங்களுக்கு தான் அருகதை இருக்குது, இவங்களுக்கு தான் அருகதை இருக்குதுன்னுலாம் கிடையாது. நல்ல தலைவரை யார் வேணாலும் முன்னோடியாக எடுத்து பின்பற்றலாம், நான் அப்படி தான் அவர்களை எடுத்து பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி உரைய ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஸ்டக் ஆச்சு. அது ஏன்னா ஒரு தொண்டர் அந்த லைட் செட் பண்ணியிருக்கிற கம்பத்தில் மேலே ஏறிட்டார். ஸோ விஜய் அவர்கள் அப்படியே பேசுகிறத நிறுத்தி முதல்ல அவரை இறங்க சொல்லி, நீங்கள் இறங்குனா தான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லி அவர் அந்த ஒரு சின்ன சலசலப்பு மட்டும்தான் இன்றைக்கி நடந்த கூட்டத்திலேயே நடந்தது, மற்றபடி எந்த பிரச்சனையுமே நடக்கலை. ஸோ அவரை இறங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா, டிஎம்கே எதுக்காக எங்களை பார்த்து பயப்படுறீங்க, எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் எங்களை பார்த்து பயந்து புலம்புறதே பொழப்பாக வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற மக்கள் காசு தான் பலம், ஆனால் எனக்கு அது இல்லை, இந்த மக்களோட அன்பு தான் என்னோட பலம், எனக்காக நிற்கிற மக்கள் தான் என்னோட பலம்னு சொல்லியிருக்காரு. பெரியாரோட பேரை சொல்லி கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட அரசியல் எதிரி யாருன்னு தான் கேட்டார். அங்கே இருக்கிற மொத்த கூட்டமும் கட்டுது டிஎம்கேன்னு. ஸோ அப்போயே அவர் சொல்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ நமக்கு ஒரே எதிரி தான், அரசியல் எதிரியும் அவங்க தான், கொள்கை எதிரியும் அவங்க தான், களத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம எதிரி, களத்தில் இல்லாதவங்களெல்லாம் நம்ம எதிரியாகவே ஏற்றுக்கிறதா இல்லை. ஸோ அவங்க வந்தாலும் அவங்களால நம்ம பெருசாக எதிரியாக எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள், எடுத்த எல்லா வாக்குறுதிகளும் பொய் தான். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சளுக்கான மதிப்பை ஏற்றி இந்த மஞ்சள் வியாபாரிகளுக்கு ஒரு தரத்தை உயர்த்தியிருக்கலாம். கரும்புக்கு அரசு தான் விலை நிர்ணயம் பண்ணுது, அதுலேயும் ஒழுங்காக எதையும் செய்யலை, ஊழல் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெல் கொள்முதலில் விவசாயிகள்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தான் எல்லாமே செய்கிறாங்க. லஞ்சம் வாங்கினாலும் அதுலேயும் ஒழுங்காக எதையுமே செய்யறதில்ல. இப்படி விவசாயிகளை வயிற்றில் அடித்தே பொழப்பு நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க கவர்மெண்ட்டை கேட்டிருக்கிறாரு. இவங்க நிறையா கொள்கைகளை சொன்னாங்கள்ல, அதில் பவானி, நொய்யல், அமராவதி இந்த ஆறுகள்லாம் இணைச்சி கொண்டு வரதா, அதுக்கு ஒரு அணை கட்டுறதா சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லை. ஆறுகளை தூர்வாடுறதுக்கு செய்கிறேன்னு சொன்னாங்களா?
அதில் ஒன்று செஞ்சாங்க, என்ன தெரியுமா? ஆற்று மணலை கொள்ளையடிச்சாங்க. ஆறெல்லாம் தூர்வாரி சுத்தமெல்லாம் எதுவுமே செய்யலை. இவங்க 24 மணி நேரமும் விஜயை எப்படி ஒழிக்கிறது, டிவிகேவை எப்படி கீழே கொண்டு வர்றது, இதை மட்டுமே தான் யோசிச்சுட்ருக்காங்க. மற்றபடி மக்களை பற்றி ஒரு துளி கூட அவங்க யோசிக்கிறதே இல்லை இப்படின்னு சொல்லி விஜய் பதிவு பண்ணியிருக்கிறார். கரண்ட்டு நம்மளுக்கே தெரியும் மக்களே, கரண்ட்டு சமீப காலமாக நான்லாம் படாத பாடுபடுறேன் எவ்வளோ உயர்த்தி இருக்கிறாங்கன்னு. ஸோ கரண்ட்டில் அவங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க இதையெல்லாம் தட்டி கேட்டால், நான் கேட்டால், அதாவது நான் இங்கே விஜயை குறிப்பிடுறேன், அவர் கேட்டால் என்ன சொல்கிறாங்களாம், விஜய் சினிமா டைலாக் பேசுகிறாரு, பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு, இது அரசியலை சினிமான்னு நினச்சிட்டாரு, டயலாக் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பண்ணுற தப்பை தட்டி கேட்டால் அது சினிமா டைலாக் மாதிரி தெரியுதா? உங்களை மாதிரி எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும், தெரியாமல் இல்லை. அப்படி அரசியல் பண்ணால் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த அரசியலை பண்ண நாங்கள் இங்கே வரல அப்படின்னு சொன்னார். காஞ்சிபுரத்தில் அந்த அரங்கத்துக்குள்ளே விஜய் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இலவசமாக நான் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், நான் என்ன செய்வேன்னா மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். ஆக்சுவலி இலவசங்கிறது கிடையாது, மக்களோட வரி பணத்தில் மக்களுக்கு செய்கிறது தான் அந்த சேவை, இதில் எப்படி இலவசம் வரும்? இதை நம்ம கேள்வி கேட்டால் டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா எதையெல்லாம் சொல்லுவாங்கன்னா, இந்த மகளிர் பேருந்து, மகளிர்லாம் ஓசியில் போகிறாங்க, ஃப்ரீயாக தானே போகிறாங்க அப்படிங்கிறாங்க, செஞ்சுட்டு அதை ஓசின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஓசி ஆகும்? மக்களோட வரி பணத்தில் மக்களுக்கு தான் நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு பணி செய்கிறோம், அது எப்படி ஓசி ஆகும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. இத்தனை சொல்லிவிட்டு இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவீங்க, இதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் தான், இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. வாயிலேயே வடை சுடுறதுக்கு நாங்கள் என்ன டிஎம்கேவான்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் அந்த ஒரு 8 பாயிண்ட் சொல்லி 8 வாக்குறுதிகள் கொடுத்தாரு தெரியுங்களா? அதெல்லாம் சொல்லி டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். வீட்டில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் மினிமம் ஒரு டிகிரி சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் ஒரு கணக்கெடுப்பாகவே சொல்லியிருந்தார், எத்தனை பேர் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிருக்காங்கன்னு தெரியுமா உங்கள் அரசாங்கத்தில்? எல்லாத்துக்கும் நீங்கள் டிகிரின்னா எப்படி இத்தனை ட்ராப் அவுட்ஸ் வருது? ஆனால் டிஎம்கே என்ன சொல்லுது, நாங்களே டிகிரி வாங்கி கொடுத்துட்டோமே எல்லாத்துக்கும், நீங்கள் ஆட்சிக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் எப்படி இத்தனை ட்ராப் அவுட்ஸ் வர்றாங்க? அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு சொன்னாங்க. விஜய் அவர்கள் ஒரே கேள்வி தான் கேட்டார், இன்னும் எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் சொந்த வீடு வந்துருச்சா? ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்களே எல்லாத்துக்கும் சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட் எதில் வந்தாங்க தெரியுமா? உமன் சேஃப்டி. எங்கள் ஆட்சியில் உமன் சேஃப்டி அவ்வளோ அதிகமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் திருப்பி அதே தான் கேட்டார். கடந்த 5 வருஷத்தில் கணக்கெடுப்பு எடுத்து பாருங்கள், முன்னாடி இல்லாத அளவுக்கு விமன்ஸுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ இது எப்படி நீங்கள் உமன் சேஃப்டியை அதிகப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டிருக்கிறாரு. அது விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் முன்னாடி அம்மா எம்ஜிஆர் அவர்கள்லாம் டிஎம்கேவை பார்த்து சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் அப்போ எனக்கு பெருசாக தெரியலை, இப்போ தான் தெரியுது, அவங்க ஒரே வார்த்தையில் அவங்கள சிம்பிளாக முடிச்சிருவாங்க. என்னன்னு தெரியுமா, டிஎம்கே ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு 4-5 தடவை. அதாவது தீய சக்தி டிஎம்கேக்கும் தூய சக்தி டிவிகேக்கும் தான் இங்கே போட்டி அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் அவர் சினிமா டைலாக் மாதிரி என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னார். அதுக்கு விஜய் அவர்கள் திருப்பி கேட்டார், இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன பஞ்ச் டைலாக் மாதிரி தான் இருக்குது, சினிமா டைலாக் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க, எதில் உங்கள் கேரக்டர் புரிஞ்சுக்கலன்னு சொல்லுங்கள். அதாவது உமன் சேஃப்டியில் நாடே சந்தி சிரிக்குது அதுலையா, இல்லை சட்ட ஒழுங்கில் நாடே சந்தி சிரிக்குது அதுலையா, இல்லைன்னா பொய்யான வாக்குறுதி மட்டும் கொடுத்து ஆட்சியை பிடிச்சிங்களே அதுலையா, எதில் உங்கள் கேரக்டரை புரிஞ்சிக்க முடியல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு.
இதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட உரையை முடிச்சிட்டாரு. கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அவங்க கட்சிக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் மாதிரியே முக்கியமானவங்க நிறைய பேர் கட்சியில் வந்து இணைய போகிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சரியான அங்கீகாரம் கொடுப்போம், சரியான பொறுப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உரையை முடித்து மக்கள் எல்லாத்துக்கிட்டேயும் உங்கள் சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சேஃபாக எல்லோரும் வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு செல்ஃபி கடைசியாக ஃபைனலாக உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு ஒரு செல்ஃபி எடுத்து அந்த உரையை முடிச்சிட்டாரு. அதாவது கரூர் துயர் சம்பவத்துக்கு அப்புறம் டைரெக்டாக ஓப்பன் இதில் இவ்வளோ அந்த QR கோடு இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டைரெக்டாக மக்கள் அலோவ் பண்ணி விஜய் சந்தித்த அடுத்த கூட்டம் இதுதான். இதில் எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமும் இல்லாமல் சூப்பராக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுக்கப்புறம் அரசியல் களம் இன்னும் சூடு பிடிச்சிக்கிட்டே போகுது. ஸோ ஃபர்தராக வர காலங்களில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.